வணக்கம். சொல்லுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் சத்தமா பேசலாமே. சத்தம் சித்தர்கள் பேசினா அது வேகம் கோவத்தோட அடையாளம் சொல்வீங்க அல்லவா? நான் எப்பவுமே சத்தமா தான் பேசுவேன். நீங்கள் பேசுகிற வர சத்தங்கள் தான் ஊர் உலகத்தோட உண்மைக்கு நல்ல ஒரு பாதையாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு நீதி சாஸ்திரமாக நீங்கள் பேசக்கூடிய பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு உங்களை பற்றி சொல்லுங்களேன். சித்தர்கள் என்ன செய்வாங்கன்று சித்தர் சொல்ல மாட்டார்கள், சரிங்களா? நீங்கள் செய்த உண்மைகளும் நன்மைகளும் நீங்கள் செய்த புண்ணியங்களும் இல்லை உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள் இருந்தால் மட்டும்தான் சித்தர் வருவார், உங்களை பேசுவார், போயிட்டே இருப்பார். இவ்வளோ நேரம் பேச வாய்ப்பே இல்லை. எந்த சித்தர் வர சொல்லுங்க பார்க்கல. யாராவது இருக்கிற சித்தர் இருக்கிறாரா? யாராவது முதல் சித்தர் பேட்டி கூட வர மாட்டாங்க, கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. மறைமுகம் மர்மம் தெய்வீக அம்சமே இப்படி தான் இருப்பது. இருந்தாலும் உங்களை மாதிரி இந்த கலிகாலத்தில் ஒரு உண்மைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பொய்யை பசுமாக்கத்துக்காக ஒரு தெய்வீக சக்திமான கொண்டு வந்தீங்களா எல்லாம். இல்லைன்னா நான் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு மக்கள் எப்பவுமே சென்னை சித்தர் ஏதோ போயிட்டு இருக்கிறார் உடனே வணங்குவாங்க. என்னடா அப்படின்னு. ஐயா என்னோட கஷ்டங்களெல்லாம் வரும்டா, போண்டா, மூச்சு காற்று நல்லா இழுத்து விடுடா. மறைமுகமாக சில நேரங்கள் நேர்முகமாக மக்கள் மது நடமாடும் ஒரு சித்தராக பல மக்கள் கருத்துட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள் கூப்பிடுவாங்க, பாத பூஜை கூப்பிடுவாங்க. ஐயா எனக்கு ஏதாவது சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன் அட்வொகேட் மக்கள் எத்தனோ பேர் இருக்காங்க, ரிட்டையர்டான ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, எத்தனோ காவல்காரர் இருக்கிறாங்க. இன்னும் அந்த வகையில் சித்தர் என்பது எல்லாத்துக்கும் ஒரு பயம் உண்டு, ஒரு பக்தி உண்டு. நன்மை இருந்தால் வாழ், பொய்யா இருந்தால் எகுரு, அழித்தல் காத்தல் இரவு செயல். அதை எடுத்து சொல்ல சித்தரோட செயல். நீங்க எங்க பிறந்து வளர்ந்தீங்க? சென்னை வடபழனி அந்த இடத்துல ஒரு பாடைஞ்ச ஒரு வீடு, 150 ஆண்டுகள் வீடு. அங்கே இருக்கிறேன். மர்மயகமன் சித்தர் ஆலயம். அங்கே வரத்துக்கும் போகிறதுக்காக திடீர் மக்கள் ஐயா அவங்க எங்கே பார்க்கறது, எங்கெங்கோ போகிறீங்களா மக்கள் வரத்துக்காக அங்கே இருக்கிறேன். அம்மா அப்பா பேர் முனிரத்னம். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அம்மா வந்து கங்கோஜம்மா என்ற தாய். அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு பவர் இருக்கு உங்களுக்குன்னு? நாங்கள் ஜமீன்தார் பரம்பரை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எங்கள் தாத்தாவோட தாத்தா அவங்க சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மெல்லாம் ஒரு ஜமீன் பரம்பரை வாடுறதுக்கும் ஒரு உண்மை நேரம் வாழ்கிறதுக்கும் பிறகு எடுத்து கொடுக்கறதுக்கும் நான் மகிழ்ச்சி காரணம் ஒரு சித்தர். ஸோ அதனால் சித்தர் பறந்துருக்கான் போல இருக்கு. அந்த பிறந்த வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க வந்து என்னோட பேரன் அப்படி பிறந்தால் மர்மயோக மண் சித்தராக அந்த குரு எங்கள் வம்சாவில் குலதெய்வத்தோட பேர் வைக்கணும்னு சொன்ன காரணத்தால் தான் எனக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. படிச்சிருக்கீங்களா நீங்க? படிச்சிருக்கிறேனே. என்ன படிச்சிருக்கீங்க? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். எங்க படிச்சீங்க? இதே சென்னை தான். எந்த காலேஜ் இதெல்லாம் சில மர்மங்கள். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எந்த காலேஜில் படிச்சேன்? காலேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஃபர்ஸ்ட் அங்கே போனேன், ஜூப்ளி ஹில்ஸ். பிறகு இங்கே வந்தேன், நம்ம அடியார் கேட்டிருக்கல்லவா, அங்கே உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அதில் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் வந்தாச்சு. எங்கே படிச்சிங்க? இன்ஜினியர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சொல்கிறேன். சரி, அந்த காலத்து அணுவஸ்தர் கண்டுபிடிச்சாங்களவா, அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க, எவ்வளோ வேதங்கள் படித்தாங்களவா, எந்த காலேஜில் படித்தாங்க, உண்மையில்லவா? எவ்வளோ மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்க, எவ்வளோ வீராத வீரங்களா வித்தைகள் கற்று வச்சிருக்காங்களவா, எங்கே படித்தாங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க, சர்டிஃபிகேட் டிகிரி இருக்கா? ஆமாம். ஏன் அந்த காலேஜுக்கு நீ கொடி பிடிக்கிறீங்களா? இல்ல பாருங்க, சித்தர் பெற்று அவர் வந்திருக்கிறார் இந்த காலேஜ். நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு டிகிரி வந்திருக்கும். அந்த டிகிரி எந்த காலேஜ்ல கேட்டேன், அதுல தவறு இல்லையே. நீ கேட்ட தவறில்லை, நான் சொல்றதும் தவறில்லை அல்லவா? எப்பவுமே மர்மம் எப்பவுமே நீடிக்கிறோம். சித்தர் இந்த எப்படி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சாருன்னா உன்னோட பொறும்போக்க மனத்துக்காக நானும் உங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு படிப்பு மாதிரி படிச்சாகணும் அல்லவா? உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், உலகத்தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். உலகத்தமிழ் இது இந்த பாருங்க, இதுதான். கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? சித்தர் என்ற திருமணம் நடத்தீங்களா கேட்குறீங்களே? எனக்கு தெரியாதே. பகுத்தறிவு வேணுமல்லவா? இல்ல, பகுத்தறிவுங்கிறது வந்து
ஒரு சித்தரை நம்பும்போது திருமணம் பண்ணியிருக்கீங்களா கேட்கலாமா? சித்தர்கள் திருமணம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்றது எந்த சித்தர் பண்ணியிருக்கிறாரு, எந்த சித்தர் பண்ணாமல் இருக்கிறாங்க கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியாது. ஏன்னா 21 நூற்றாண்டில் மர்மேகமான் சித்தராங்க அப்படிங்க வந்துட்டு இருக்கிறேன். என்னென்ன செஞ்சிருக்கிறேன், என்ன பண்ணியிருக்கிறேன், என்ன உணர்வு வச்சிருக்கிறேன், அது முக்கியம். இது செய்யறதுக்கே நேர காலம் இருக்கும் போது அது கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி போகும்? சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் உணர வச்சிருக்கீங்க, என்னென்ன செஞ்சிருக்கீங்க? கொரோனான்ற நோயை 2020 2ஆம் மாதம் 20ஆம் தேதி வரும்னு சொல்லி முன்னுக்கூடியே இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த நோயின் அறிகுறி எப்படி இருக்கக்கூடும்? சரிங்களா? சொரம் ஜரம் உள்கானா, உயிர்நிலை தடுமாற நேரிடா, மூச்சு கொண்டு மக்கள் மாண்ட நேரிடா, மருந்தில்லாதனேன் திக்கு திக்கு திக்காழவாய். அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறேன், மருத்துவம் கொடுத்துருக்கிறேன். 16 வகை கொழுந்து ஒன்று கொண்டு உருண்டை உட்கொண்டால் உடல் நலம் பெற்றுப்போ மருத்துவம் கொடுத்துருக்கேன்னு. இது ஒரு 124 நாடுகள் ஒன்றாக கூடி கொரோனா எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன வேணும் சொல்லுங்க? நீங்க தான் நான் சொன்னதெல்லாம் வந்து எந்த சித்தரும் கிட்ட முதல் பேசுவார், எந்த சித்தரும் தோன்றி இருக்கிறார், தோன்ற போறார். அதாவது நீரை சுண்ட காய்ச்சி நீ என்ன கண்ட முண்டமே. சித்தர் ஆராய்ச்சியத்துக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்காது. எங்களை யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. மக்கள் எது ஃப்ராடு எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? குழம்பி போயிருக்கும். உண்மை சொன்னா அது நன்மை நடந்தால் அது பிராடு இல்லை. உண்மை சொல்லி நன்மை நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அது பிராடு தான். கடவுளை நான் நம்புறேன், கடவுள் நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு, இன்னி ஒரு மீடியேட்டர் தேவையா? இதுதான் கேள்விக்குறியா இருக்கு. நீங்களா ஒரு சிலை போட்டு, நீங்களா ஒரு கோயில் கட்டி, நீங்களா அபிஷேகம் பண்ணிட்டு இரவா சொல்லி நம்பி கொண்டிருந்தால் நடாது. அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு நல்ல ஒரு குரு. இங்கே போலித்தனமாக ஏதோ ஒரு சொல்லி அருள்வாக்கு சொல்லி இல்லை தெய்வீக மார்க்கம் காட்டி ஏதோ ஒரு தோஷம் சொல்லி அவன் வயிற்றுக்காக, அவன் பிள்ளை வளர்த்துக்காக, அவன் கூட வளர்த்துக்காக, அவன் வாடி மேலே வாடி கட்டி அவன் மடாதிபதி ஆகிறதுக்காக இப்படி வளர்ந்தால் அது தெய்வீகம் அடியோட அழிஞ்சிடும். எவ்வளோ வளர்ந்தாயோ அவ்வளோ கீழே மட்டமாக நிச்சயம் போகும். இந்த உண்மையான ஆன்மீகம்னா என்னது? ஆன்மீகம்னா என்னது? ஆன்மீ இங்கிலீஷில் சொல்ல ஆன்னா என்னது? ஆன் அண்ட் ஆஃப். ஆன் மீ ஒன்று உசுப்பேற்றணும். என்னது? ஒரு உண்மை இருக்கணும், அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்கணும், வாழ்வாதாரத்தில் நேர்மை இருக்கணும். இருந்தால் தான் நிச்சயம் ஆன்மீகம் இருக்கும். ஆன்மீகம் ஒரு போரை போத்துக்கிட்டு அங்கெங்க பல கோடி சம்பாதிக்க யாருக்கு அது? ஆன்மீக போரை கொண்டு அங்கெங்கே சும்மா தேவையில்லாமல் வேஷங்களை போடாதீர்கள். எத்தனோ காவிடிசை கொண்டு மது மாசம் சாப்பிட்டுட்டு காமக்குறத்தில் ஊரில் சுத்தாடிட்டு இருக்கிறாங்க. இது ஆன்மீகம். எவ்வளோ பேர் உதைச்சிருக்கிறேன், எவ்வளோ பேர் கை கால் முறுக்கி இருக்கிறேன். திருந்த வாழ், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போ. ஆன்மீக போரை கொண்டு முடியனை போட்டுட்டு ஜடனை போட்டுட்டு என்ன வேஷம் பொட்டுக்கிட்டு என்ன திருநீரை என்ன எதுவுமே தெரியல. அது வந்து ஆன்மீகத்தை சிறந்த பாதை வளரணும், அடுத்த காலத்துக்கு அந்த மக்கள் உணரணும், நல்வேல் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த மர்மேகமான் சித்தர் சிறந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்கு. அது பேர் தான் சர்வசக்தி அபியாசம். சித்தர்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கு? உங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பவர் நான் கொடுக்கல சொல்லுங்க. எனக்கு தெரியாது. இல்லை உங்களுக்கு என்ன பவர் வேணும்? எனக்கு பவர் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவை என்பது எங்களுக்கு தெரியும். அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தனை சித்தர்கள் பேர் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு நான் பேர் சொல்ல மாட்டேன். மர்மேகமான் சித்தர் சொல்ல மாட்டேன், சாதாரண போவேன். அவங்க என்னென்னமோ சித்தர் பேர் எங்கெங்க சாமியார்களுக்கு பேர், சித்தர்களுக்கு பேர், அவங்க இருக்கிற ஒரு பேர், அவங்க வந்து மறைமுக இருக்க ஒரு பேர், நாட்பேருன்னு சொல்லுவாங்க, பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சித்தருக்கு இல்லாத சக்தி எதுக்கு இருக்கும்? என்ன வேணும்னா கேட்டுக்கோங்க, தருவோம். என்ன வேணும்னு கபக்குடி நீர் குடி யார் கொடுத்தாங்க? இவ்வளோ இரும்புல இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களவா தமிழ்நாட்டில்? டிங்க காசு வந்து உங்கள் விஞ்ஞானம் மருந்தே கொடுத்தாங்களா? செட் ஆச்சா? யாருக்கு செட் ஆகலை? எவ்வளோ நான் வந்து ஹார்ட் பெசிஸ்ட்டு, பிளட் பெசிஸ்ட், போன் பெசிஸ்ட், நரவ் பெசிஸ்ட், என்னென்னோ ப்ளஸஸ் சொல்லிங்களே. ஒரு கொரோனாவுக்கு எல்லாம் தோற்று போயிட்டீங்களே. கடைசி சித்தர் கொடுத்த மருத்துவம் தான் உனக்கு கையாந்தது. அது கொடுத்தது தானே உங்களுக்கு நல்லா இருந்திருக்கீங்க. சுனாமின்னு முதல்ல சொல்லி எச்சரிக்கை கொடுத்தேன் 2004. 12 உலக ஆளின்னு சொல்லி அது எச்சரிக்கை கொடுத்துருக்கிறேன்.
2020 வந்து காற்றுன்னு வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்தது 28/8/2028 கடல் காய்ச்சல் நோய் சி ஃபீவர்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எப்படி தாக்கம் எப்படி நிலை உண்டாகும் சொல்லி அதை கொடுத்து. இதெல்லாம் சக்திகள் தானே. முன்னெச்சரிக்கை கொடுப்பது சித்தர் என்பது வாழும் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்து ஒழுங்குபடுத்துவதே அதான் சக்திகள். இந்த சித்த வைத்தியம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆம். நீங்க சித்த வைத்தியம் பண்ணுவீங்களா? சில மூலிகைகள் வந்து மக்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மூலிகை வகையை கொண்டு மக்கள் நோயை தீருது பாருடா. வாத பித்தம் சமக்கொண்டு இருந்தால்தான் ஒரு நிலை இருப்பதே உடலாகும். இந்த உடல் எப்படி இந்த மாதிரி இருந்தால் மருத்துவம் கொடுத்துட்ருக்கேன். சில மூலிகையும் சேர்த்து கொடுத்துட்ருக்கிறேன். சில சூர்ணங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். வர்மாக்களையும் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஓகே. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் நோய்களை நீங்கள் மாற்றிருக்கீங்க? உங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு இல்லை எம்டி டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு ஐயா அந்த குணப்படுத்த முடியும் என்ன செய்ய நான் காட்டுறேன் பாருங்கள், அப்படி கற்றுக்கோங்க. அப்போ என்ன ப்ராப்ளம் அவங்களுக்குன்னு எப்படி நீங்கள் இப்போது இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவாங்க, வாட் யூ கால் தட்? ஐயோ தடுமாறுது சித்தரிடம் பேச தடுமாறு. இல்ல பலர் தடுமாறி இருக்கிறார். காரணம் என்ன? ஏதோ ஒரு எழுத்தல் அளத்தல் மூலமா இல்ல நான் சொல்றது ஆயுர்வேதம் ஹோமியோபதி இருக்கு, அலோபதி வரும்போது உங்களுக்கு ஸ்கேன் இருக்கு, இல்லைன்னா எம்ஆர்ஐ பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாவது யூனோ டெஸ்ட் பண்ணலாம், பிளட் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு என்ன நோய்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா சித்த வைத்தியத்துல இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சித்தர்களை கண்டுபிடிச்ச ஒவ்வொரு முத்திரைகள் கொண்டதான் இன்னார நோய் இப்படி இருக்கும் சொல்லி. சொரம் ஜரம் உள்காணா அழுத்தல் இழுத்தல் நடைமுறையில் நத்தை நடை காணா பித்தம் ஒன்று சேர்ந்து விட்ட நட்டம் கொண்டது நடை இரத்தம் சோறு கொண்டு மக்கள் மாங்கிடா சோம்பல் உண்டாகா உள்ள நிலை என்ன அறிந்து கொள் என்றான். இது என்னது? நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம், இன்னார் நோய்க்கு என்ன அப்போ தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொன்னீங்களவா, அதை காரணம் புரியுதுங்களா? ஒரு பார்வை இல்லாமல் ஒரு மானிடனை கண்காணிக்கும் போது அவன் நிலைகள், அவன் நடையும் சரி, அவன் நாடியும் சரி, அவன் பார்வை சரி, அவன் மூச்சு காட்டும் சரி, அவன் ஒரே நிற்கும் போது எப்படி நலங்களாம் இடங்க சரி, அது பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் பரம ரகசியம் கொண்டது. இன்ஸ்டியூட்மா சொல்லி கொடுத்து இந்தப்பா சர்டிஃபிகேட் பொழிச்சுக்க மாட்டேன். நீ அடக்கொழக்கம் இருந்தால் அனைத்து வித்தைகளும் சொல்லி தருவோம். ஸ்கேன் எடுத்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு வயிறு சொல்லி போயிட்டு இருக்கிறீங்க, ஸ்கேன் எடுக்கிறீங்க, ஸ்கேன் எடுத்தால் அது வந்து நார்மல் சொல்லிட்டு அனுப்புறீங்க டைப் போட்டு. அந்த வயிறு வலி எதுக்காக வந்ததுன்னு சொல்ல தெரியல உங்களுக்கு, சொல்ல தெரியல. ஒரு கண்ணு லைட்டாக ஒரு சும்மா ஒரு டாக் வருது, செக் பண்ணுறீங்க, இது 6 மாதம் நீங்கள் டேப்லெட் சாப்பிட்ணும், நாங்கள் லேசர் போடுவோம், ஸ்கேன் எடுத்தோம், ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அது என்னது? அது அதெல்லாம் போய் பித்தலாட்டங்க தான். இது போலி, இது ஆன்மீக ஒரு போலி இருந்தாலும் மருத்துவம் உணவு வகையிலெல்லாம் மிக மிக போலித்தனமாக இருக்கிறார்கள். நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் உங்களை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதில் லேசர் சின்ன பாயிண்ட் வச்சுருக்காங்க, உங்களை ஓட்ட போனால் அதிலே ஓட்ட போட்டுடலாம். ஓட்ட போட்டு இதான் ஃப்ளான், இதான் அது சொல்கிறது, இதுதான் தவறான முறை. நான் பேசக்கூடாதுல்ல, நிறைய மக்கள் ஐயா மருத்துவம் பேசக்கூடாது. ஸோ சித்தர்களை மருத்துவம் தான் சிறதை தவிர எந்த மருந்தாலும் வேலை செய்யாது. நிறைய சொல்லி பார்த்தாச்சு. என்ன அது வேஷங்கள், இந்த வேஷங்கள் செல்லுபடி ஆகாது. நீங்களும் சித்தரா? பைத்தியக்காரன், சங்கிலி பட பைத்தியக்காரன். சங்கிலி பாபான்னுவாங்க, சங்கிலி சித்தர்னுவாங்க, சங்கிலி மஸ்தான்னுவாங்க. உங்க பேரு? என் பேர் வந்து அஸ்ரஃப் கான். பயமுறுத்துறீங்க நீங்க, கருப்பாலாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு. சங்கிலி கருப்பா இறங்குனா நல்ல விஷயங்கள் பேசுவேன், இல்லை யாரா இருந்தாலும் சரி பேசி தொங்கோட்டு. ஏன்பா என்ன எப்படி உட்கார வச்சுட்டீங்களே? அகோரி கல்யாணம் அகோரி நானா என் பிறப்பு நானம்மா. அம்மாவுக்கு வந்து நான் 18வது பிள்ளை. உங்க அம்மாக்கு எத்தனை குழந்தைங்க? 21 பசங்க. நம்பி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த ONCSC நிறுத்தம். அம்மா இருக்காங்களா இப்போ? ஓ சாரி. என் கூட யாருமே இல்லை, அக்கா பசங்க இருக்காங்க. அக்கா எனக்கு கிடைச்சது ஒரு தெய்வீக அருள். அந்த 18 பேர்ல 17 பேர் யாருமே இல்லைம்மா, நான் ஒருந்தமா இருக்கேன். அவங்க எல்லாம் 3 மாதம் 6 மாதம். எங்கள் அக்கா வந்து ஒரு 55 வயசில் இருக்காங்க. இறைவன் கொடுத்த சங்கிலி கருப்புன்னுவாங்க. கல்கத்தா காளியோட ஆசீர்வாதம். எல்லா காளியும் ஒரே காளி தானே, அது என்ன கல்கட்டா காளி? இல்லைம்மா, அங்கே ஒரு பவர் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு பவர் இருக்கு.
சித்து விளையாடுறவங்க சில பேர் சித்து விளையாடுறாங்க. சித்தர்ன்றான், காட்டு நான் காட்டுறேன் இப்போ சித்து. இல்லைம்மா ரொம்ப பேர் பேசுகிறாங்க. இந்த விளையாட்டுக்கு நான் இல்லை. நீங்கள் இல்லை. எனக்கு வந்து நான் வந்துட்டேன் உட்காந்துட்டேன். நீங்களா இருந்தாலும் சரி, இவரா சரி, வந்து எனக்கு சித்தர்னா சித்து காட்டு நான் காட்டுறேன். சாமி நம்புறோம், அவங்க சித்தர்ன்றாங்களா? அப்படி அவங்க சித்து அவரும் சாமியை தானே நம்புறாரு? அம்மா நானும் சாமி தான் நம்புறேன். உங்க 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? அவர் வந்து கோயில் வச்சுக்கிறாரு வடபழனியில். அவர் கோயில் வைக்கலையே, வச்சிருக்கீங்களா? ஆசிரமம் அதை சொல்கிறாரு. நான் சொல்லவே இல்லையே. கோயில் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு இது ஆசிரமம் ஏதோ சொன்னார் வடபழனியில். வடபழனி அந்த இடத்துல ஒரு பாடைஞ்ச ஒரு வீடு, 180 ஆண்டுகள் வீடு. அங்கே இருக்கிறேன். மர்மயகமன் சித்தர் ஆலயம். இல்லையா? நீங்களும் ஆசிரமம் வச்சிருக்கீங்களா? நான் வந்து கிரிவலம் போவோம், திருவண்ணாமலை. நீங்க முஸ்லிம் இல்லையா? அப்ப எப்படி கிரிவலம் போறீங்க? எனக்கு சிவனை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 2 பசங்கம்மா, கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். பொம்பளை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். எவ்வளவு நாளா நீங்க இப்படி இருக்கீங்க? 23 வருஷமா இருக்குமா. எப்படி ஆனீங்க? நான் வந்து குங்ஃபு மாஸ்டர், குங்ஃபு பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், சிலம்பம் மாஸ்டர். சிலம்பம் மாஸ்டர். சிங்கிளாக சுற்றுனாங்கல்ல, சிங்கிளாக தான் போவோம் எல்லா ஊருக்கும். நீங்க சினிமால நடிச்சீங்களா? நடிச்சிருக்குமா. 8 படம் லாஸ்ட்டாக பண்ணு. ஃபைட் வந்து ஃபைட் மாஸ்டர் வந்து மாஸ்டரா? அவர் பாண்டியன் மாஸ்டர். அவரு அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கேன். ரொம்ப படத்தில் வந்த பிறகு இதில் வராது. அருள் வந்த பிறகு இதில் வராங்க. எப்படி அருள் வந்தது உங்களுக்கு? அதாவதுமா நம்ம கோவளம் இருக்கு இல்லையா, கோவளத்தில் வந்து ரொம்ப மனசு வச்சு போய் இறந்து போகலாம். கொஞ்சம் குடும்ப பிரச்சனை யாரு? எனக்கு. அதாவது நான் டிரைவர், டிரைவரிங் ஒர்க்கு வெளிநாட்டில் இருந்தேன். சூனியத்தால் தள்ளப்பட்டு சொந்தத்திலேயே பண்ணாங்க. அது மனைவியை பாதிச்சு. பாதிச்ச உடனே என்ன இது ஏன் பாதிக்குது பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நான் தர்காவில் உட்காந்துருக்கேன். நைட்டு 2:30 மணி இருக்கும். நான் உண்மையை பேசுகிறேன். நீங்கள் எப்படி தோண்டி எடுத்துருவீங்க, நான் உண்மை பேசல, லேக்லேருந்து எழுத்துருவேன். நான் குடிப்பேன், ஐயாவும் குடிப்பார் இல்லைன்னு. நான் எட்டுன்னு வரேன், எங்கே குச்சோன்னு, எங்கே குச்சம், எங்கே அச்சம், எங்கே பிச்சனை இருந்து நான் கொண்டு வரேங்க. அது அப்புறம் அது அப்புறம் ஐயா வந்து கண் என்னடா அது அப்படி யோசனை பண்ணுறாரு. நான் கொண்டு வரேன், ஃபோன் போட்டு தரேன், கேளுங்க எங்கே நந்துங்க அங்கே எல்லாம் புதுசாக இடம் இருக்கு. முடிஞ்சுதா? உட்காந்துட்டு அப்படியே இருக்கும்போது மணி ஒரு 2:30 இருக்கும். ஒரு வயசானவர் வந்தார். வந்துட்டு துண்டு கட்டிருந்தா இடுப்பில். நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு துண்டை தோலில் போட்டு கோமன் தூரம் போய் தண்ணியில் இறங்கினார். நானும் குளிச்சு வருவார் 2, 3 ஆச்சு, 3, 4 ஆச்சு, 5 மணி. அந்த மீன் பிடிக்கிறது வந்து பார்த்துட்டு நான் இங்கே சங்கிலி போட்டு உட்காந்துக்கிறேன். சங்கிலி போட்டு உட்காந்துக்கிறேன். இன்னும் பார்த்தா சங்கிலி உடம்புல இதை விட பெரிய சங்கிலி. அது இது சின்னது. எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப அவனுக்கு யார் போட்டதுன்னாரு, வயசானவர். அவரோட ஃபோட்டோ, அவரோட சமாதி அங்கே இருக்கு பாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஓடி போய் பார்க்குற சமாதி ஃபோட்டோ காட்டுறேன். என் குருநாதர். நான் தீட்சை எடுத்திருக்கேம்மா, காளி தீட்சை. என் குருநாதர் அருள் வாக்கு. எப்படி தீட்சை எடுப்பீங்க? அருள் வாக்கு. அருள் வாக்காக அகோரி உதயா. ஓமந்தூரில் அவர் குரு. பல அகோரிகளுக்கு தீட்சை கொடுத்து குருவாக இருக்கார். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த இறங்கி செய்கிறேன்னா யாரா குருன்னா நான் காட்டினல சொல்லுங்கள். ஒரு சித்தர்ன்றால அவருக்கு பல மீடியாவில் பேசிட்டேன். சில பேர் கேட்பாங்க உங்களுக்கு யார் குரு? என் குரு ஓமந்தூரில் இருக்கார். உங்க பணி என்னது? என் பணி பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது. பேய் இருக்கா? கடவுள் இருக்கா? சிச்சாலே ஒரு மாதிரி இருக்கணும். பயங்கரமான ஆளா இருப்பார் போல இருக்கு. நான் தானே சொல்லணுமா? என்னோட வீடியோ போய் பாருங்க. கோவளத்தில் நைட்டு 2 மணிக்கு ஓட்டுவேன். பேய் வந்து எதிர்க்கே ஓட்டுக்கேன். எப்படி இருக்கும் பேய் பார்க்கறதுக்கு? பேய் வந்து அந்த காற்று ரூபம் தான். அவங்கள மண்ணில் பதிப்பேன். கழுத்து மட்டும் முகத்தை மூடுவேன். மேலே மாலை போட்டு பூசணிக்காய் வச்சு, முட்டை வச்சு, கோழியை வச்சு, கோழி அறுத்து சுற்றி தூக்கி போடுவேன். தூக்கி போட கோழி தண்ணியில் போகும், மாலை தண்ணியில் போகும். அதுக்கப்புறம் மண்ணிலேருந்து எடுக்கும்போது உடம்புல ஏதோ போடாமல் இருக்கு. காளி வந்து நம்மகிட்ட அந்த அருள் கொடுக்கும்போது, சங்கிலி கற்பனை இறங்கும்போது சில விஷயங்கள் நடக்குது. எனக்கே தெரியாது. நான் முடிச்ச பிறகு சொல்லுவாங்க, பாப்பா இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி நடந்தது, நானாக பண்ணேன். ஆமாம், அந்த வீடியோ காட்டுவாங்க. இப்போ வந்து என்னென்னா சித்தர்ன்றாரு. இவர் சித்து காட்டினாலும் நான் இங்கேருந்து போவேன். மூலிகை என்னாரு
இந்த மூலிகை இல்லை மூலிகை கொண்டு வர சொல்லலாம். மூலிகைன்னாரு அவர் வந்து எனக்கு வந்து என்ன தெரியும்னு சொன்னார், மருத்துவம் தெரியும். மருத்துவம், ஆன்மீகம், தெய்வீகம். தெய்வீகம். ஆன்மீகம் தெய்வீகம் ஒன்று தானே? ஆன்மீகம் என்பது ஒரு வகை, தெய்வீகம் ஒரு வகை. தெய்வீகம் இன்னொன்று கூட சொன்னீங்க, வீரம். வீரம். சித்தர்ன்ற சித்து காட்டு ஏதாவது. சித்துகள் காட்டக்கூடிய விஷயங்கள் அல்ல சித்தர் அல்ல. அப்போ நீ மர்ம யோகி மண் சித்தர். நீங்க சித்துகளை காட்டினா சொல்லி பொழப்புக்காக சித்துக்களை காட்டிட்டு கண்டாவது வந்து ஏமாத்திட்டு கற்பனை ஏற்றுக்கிட்டு உங்க பத்தி நிறைய கேஸ் வந்திருக்கு. ஆனா நீ வந்து விரைவிலே உன் புலஜெயில நீ வந்து போவாயின்னு உறுதி. நானு ஆமா. நீ இப்ப இங்க பேசி போறவர் அரக்கோணத்தில் இருந்தவர், அரக்கோணத்தில் இருந்துகிட்டு அச்சரபத்திர வீடு தெரியும். அரக்கோணத்துல பேசும்போது மேடம் அரக்கோணம் என்ன சைதாப்பேட்டை பிறந்து வளர்ந்தது. அரக்கோணத்துல கோடி என்றவங்க பழகும் அங்கே அங்க பழகும். அவங்க கிட்டமா நிறைய விஷயங்கள் தவறு நடத்திருக்கீங்க. பல குடும்பத்துல மோசம் செய்திருக்கிறாய், அங்க பணம் வாங்கி இருக்கிறாய். நிறைய விஷயம் காது கேட்டது. சீக்கிரமா வந்து புலஜெயில என்ன நான் வந்து அந்த சின்ன டான்சர் பைக்கிட்டு வாக்குவாதம் பண்ண மாதிரி பார்த்தேன். இந்த பேர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சண்டை போட்டுட்டு அது ஒருத்தர் டான்சர் மாதிரி ஒரு ஒல்லியார சாமி வேஷம் போட்டார்லவா, அவரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ். அங்க வெளியில வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் சாப்பிட்டு இருப்பாங்க. இங்க வந்து வாக்குவாதம் மாதிரி பாத விஷயம் உங்கள்ட்ட வந்து அப்பா அப்பே நான் பார்த்தேன். வந்து ஒரு சோத்துக்கு எல்லாமே நம்ம இடத்துக்கு வந்து அடப்பல முருகன் கோயில் சோத்துக்கு எல்லாமே வீட்டுல வந்து சோறு வேணும் ஐயா, ஒரு 500 ரூபாய் காசு வேணும்னு சொல்லி என்னோட உயரம் என்ன, என்னோட செயல் என்ன, எதுக்கா வந்திருக்கிறேன் நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி வந்து எது சொல்லு எது சொல்லு போய் வீட்டுக்கு போய் பூஜை போடுறோம். சோத்துக்கு இல்லாதவங்க எல்லாம் வட்டார செங்கிற பேச வச்சுட்டு சோத்துக்கு நீ இல்ல வீட்டுக்கு போய் பூஜை யாரு என்ன வீட்டுல போய் பூஜை போடுறேன். அவமானப்படு அவன் எப்படி சொல்றான் யாரு என்ன தெரியாது என்ன பத்தி யாரு தெரியுமா? என்ன பத்தி தெரியுமா? மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் கிடையாதுங்க. யாரு இவன் எனக்கு சம்மந்தமே இல்லையே, எதுக்கு இவங்க உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க? பல உண்மைகள் செஞ்சுட்டு இவ்வளவு படிச்சு சமுதாயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது யாரோ சோத்துக்கு இல்லாத ஒரு குப்பை தொட்டி வச்சுட்டு அது ஒரு ஜமீன்தார் கிட்ட பேசுறீங்க. இவள ஜமீன்தார் கிட்ட பேசுறீங்க. எதனால சித்தர் காட்டு கூட சித்தரா அவர் அருள் வந்தாமா? சித்தர் அருள்வாக்கு சொல்றது சித்திகளை காட்டு. அவர் அருள்வாக்கு சொல்றேன்னு சொல்லியே தெய்வீகத்தை போதிக்கணும். சித்தர் என்ன மருத்துவத்தை கொடுக்கணும். உலகத்துல நம்ம வந்து ஆன்மீகத்தை போதிக்கணும், செயல்படுத்தணும். இதுதான் வாக்குவாதமா? சித்தர் என்றாருல்ல மருத்துவ இலையை சொல்லுங்க. ஒரு இலை தரோம், அது என்ன இலைன்றது அது பேர் கொண்டு வா. உட்காருங்க. இந்த மண்டவோடு செத்து போன எலும்பு கொண்டு வந்து சமுதாயத்துல ஏமாத்துக்கிட்டு உனக்கு விரைவில் புலச்செயல நிச்சயமா இடம் உண்டு. அதோட கதை முடிஞ்சிடும். இப்பதான் கண்காணிச்ச எவ்வளவு அடிமையா வந்தா சோத்துக்கு இல்லாமா இவள் என்ன நாட்டு மாற பாரு எலும்பு இந்த தாயை கூட கையில கூட. இது என்ன சித்திரன்றால மேடம்? இது என்ன மேடம்? இது வந்து இது பேய் வெரைட்டின்னு சொல்வார்கள். எந்த விளக்கேற்றது பயன்படுத்துவார்கள். இதுதான் இது நிகழ். இது வச்சுட்டு நிறைய பேர் விளக்கேற்று உன் வீட்டில் ஒளி பெறும், சம்பது பெறும், பேய் போயிடும் சொல்லி ஏமாத்திட்டு படம் நடத்திட்டு இருக்கிறார்கள். சித்தர் மருத்துவம் என்பது ஆராய்ச்சி கொண்டதாகும். எனக்கு நிறைய சர்டிஃபிகேட் நிறைய விஷயங்கள் இதோட பிராடிமா நிச்சயம் புலஜையில போவான். எனக்கு வந்து ஒரு சித்தர் வந்து சித்தர் என்று உங்க அம்மா அப்பா பேர் வச்சதா? அது நான் காரிய கும்பிடுறேன். உங்க அம்மா அப்பா பேர் வச்சதா? சர்டிஃபிகேட் காட்டு, ஆதார் கார்டு காட்டு. இந்த சித்தர் உங்களுக்கு பேசுறதோ எழுது பாரு. ஆதார் கார்டு காட்டு. இல்ல நீங்க ரெண்டு இப்ப நீங்க ஏன் அவங்கள அட்டாக் பண்றீங்க? அது எதுக்கு அட்டாக் பண்ண? சித்தர் தகுதி வேணும். தகுதி இல்லாத குப்பை தொட்டிகளை இல்ல 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 நீங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க அப்படி பேசக்கூடாது. தகுதி இல்லாத பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து இதுக்கா கூப்பிட்டீங்க? காட்டுட்டா என்ன காட்டுட்டா? நான் என்னன்னு காட்டு பாப்போம். நான் எதிரில இருக்கறேன். காட்டு. குப்பை தொட்டி மக்களே எதிரில வரங்க காட்டுனா சித்தக செய்தல்ல சித்தர் அல்ல. மர்மயோகி மண் சித்தர் ஃப்ளைங் சித்தர்ல எங்க திருநாள் பண்ண ஒரு பேப்பர் வைக்கிற சும்மா சொல்லுங்க. நான் சொன்னேன் உனக்கு அது மாதிரி. அவர் சொன்னார். அவர் சொல்லவே இல்லையே. இவர் பேரு தான்மா மர்மயோகி மண் சித்தர் ஃப்ளைங் சித்தர்னாங்க. நம்ம வேற அவர் ஃப்ளைங் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையே. சொல்ல
ஓகே, நன்றி, வணக்கம், வரேன். இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. அம்மா, என் வேலை அதானம்மா. காலி வரதுனால அவங்க வந்து ஒரு சில விஷயம் பண்ணுறாங்க மேடம். அதனால் இந்த இது மொழி பார்க்காம அதில் இறங்கி செய்கிறாங்க. ஜாதி மதம் கிடையாதும்மா, ஜாதி வியாதி. அதை பார்க்காம செய்கிறாங்க. எல்லாருக்கும் நன்மைகள் செய்கிறேன். பேய ஓட்டுறேன், சாஸ் அவங்க ஒரு வேலை அருள் சொன்னதால அதை செய்து அந்த காசை வாங்குறேன், அன்னதானம் போடுறேன். என்னோட இதில் போய் பாருங்க, செங்கலி பாப்பான்ட்டு திருவண்ணாமலையில் பௌர்ணமியான அன்னதானம். இப்போ நான் போய் ஏமா இவங்க சொல்கிறாங்க மேடம், நமக்கு அருள் வந்தது, இது போல வந்து இந்த இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் சித்தர்ன்ற எதனால சித்தர் எப்படி விஷயம் நான் காட்டுறேன். அது சொல்லுங்க மேடம். முட்டையில் அப்படின்னு பண்ணால் ரத்தம் வரும். நான் காட்டுறேன். வேண்டாம் இல்லை, எவருக்கு பேர் ரத்தம் வரும்? வேண்டாம். சித்துமா. ஐயோ எனக்கு பயம், நீங்க பேசாமருங்க. இல்லை மேடம், இந்த தலையோட எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வேற எதுவும் இல்லை, வேற எந்த சித்தம் கிடையாது. நான் சித்து செய்வேன். அங்கே அந்த வீட்டில் நோன்றானா அங்கே இருக்கும். ஏவல் இருந்தால் சூனியை வச்சிருந்தா. சாமிக்கு என்ன முட்டை அது காலி தலையோட எல்லாம் காளி பூஜை எல்லாம் உண்டுமா? எல்லாமே இப்போ நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். தயவு செஞ்சு இதை போடுங்க, எடிட் பண்ணி கலையாதீங்க. யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ இதுக்கோ நம்ம இங்க கூப்பிடல. எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்க ஒரு சித்தர் வரப்போறாரு, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, மக்களுக்கு தெரியட்டும்னு தான் சொன்னாங்க. நான் ரொம்ப சாதாரணமா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க தான் என்ட்ரி கொடுத்தீங்க. நீங்க தான் என்ட்ரி கொடுத்தீங்க. பொய்யா பேசுறாரு, அங்கிருந்து பாத்துக்கிறேன், பொய்யா பேசுறேன். நான் கேட்டது எல்லாமே உண்மையாவே எனக்கு இருந்த சந்தேகங்களை தான் அவர்கிட்ட கேட்டுட்டீங்க. நான் அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன சேவை செய்யறாரு, என்ன பண்றாருன்னு ரொம்ப ஆர்வமா தான் பேசுறீங்க. எல்லா இடத்துலயும் கிரிவலம் வரும். ஆனா நீங்க உள்ள வந்துட்டு அவரை கண்ணா பின்னா திட்டிட்டீங்க. கண்ணா பின்னா திட்டி வச்சுட்டாரம்மா. நான் உண்மையை பேசுறேன், நீ உண்மையை காட்டு. சித்து தானே சொல்ல, சித்து காட்டு. எங்க எல்லா நீங்க ஏன் பண்ண மாட்டேன்? அவர் என்ன சொல்றாருன்னா, சித்தர்கள் வந்து சித்தெல்லாம் பண்ணி காமிக்க மாட்டாங்க சொல்றாரு. சித்தர்னா அப்ப சித்து பண்ணாம சித்த அவர் தான் சொல்றாரு. சுனாமி வரதுக்கு முன்னாடி சொன்னாரு, கொரோனா வரதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். அவர் நீங்க ஃப்ராடு சொல்றாரு, நீங்க அவர் ஃப்ராடு சொல்றாரு. பாருங்க, அவர்கிட்ட போய் தேடுங்க, எந்த தேடுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது மேடம். எது நம்புறது? அவர் சாதாரணமா பேசுறாரு, ஜாலியா பேசுறாரு, அதனால நான் பேசுறேன். உண்மைதாம்மா சொல்றேன். நான் அன்னதானம் போடுறேம்மா. என் வீடு வந்து பாருங்க, சாதா ஓடி விடு சம்பாரிச்சு. இவரு கார் அவரும் பெருசா சம்பாதிச்சு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஜமீன்தார்னு சொல்றாரு. ஜமீன்தார்ன்றாரு, பொய் தானே? உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே ஏதாவது பஞ்சாயத்து இருந்ததா? பஞ்சாயத்துலமா ரெண்டு பேரும் தெரியும் போல. வாய்கள் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே தெரியும் போல. இவங்க பழக்கமா இருக்கோ தான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க மேடம். வேற எதுவும் தெரியும். ரெண்டு பேரும் பழக்கமா? நான் தான் இடையில மாட்டின்ட்டேனோ? ஏமா ஒண்ணும் பயந்து பேச இருந்தானே. உங்கள்கிட்ட உண்மை தான் பேசலாம்ல. ஏன் ஒண்ணு என்கிட்ட உண்மை இருக்கு, பேசு. எங்க வேணா பேசு. பயங்கரமான ஆளா இருப்பீங்க. அவர் இருக்காருல்ல மேடம், அவரே போயிட்டாரு. சாதாரணமான சங்கிலி போட்ட பைத்தியக்காரன், சங்கிலி சித்தன். சித்தி விளையாடுவேன், நீ சித்தர்ன்ற. மண் சித்தர். என்னத்த மண்ணு கழுகி பண்ண சொல்லு. வீட்டில் இருந்தால் எடுக்க சொல்லுமா, நோண்டி நாங்கள் இருக்குமா. ஏவல் சூனியம் அப்படியே கல்லு மாதிரி வரும். நல்ல விஷயம் பயமாத்திரம் நல்லா. அதெல்லாம் நிஜமாவே வா? உண்மைதானே. அப்ப யாரு வேணா கெடுதல் பண்ணலாமே. நல்லவங்கள இருந்தா கிட்டே வரா சூனி. தப்பு பண்ணா மட்டும் அது பழிக்கும். தெய்வம் வந்து பொய்யா செய்தாக பழிக்காது. நல்லவங்களுக்கு போய் செய்தா அது மேக்ஸிமம். இவன் கூடி சீர் உள்ள போ சொல்லிட்டான்ல, நான் போய் செய்வேன் வேலையை. என் வேலை அவனுக்கு தெரியாது. நான் மந்திரக்காரன் தான். அப்ப சூன்யம் வைக்கிறதெல்லாம் கெட்டவங்களை தான் பாதிக்கும். ஆமா, ஏதாவது பண்ணி ஏமாத்தி இது போல பண்ணா நம்ம அந்த சூன்யம் வைக்கிறதவங்களை நம்ம ஏமாத்தி இருக்கலன்னா நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது. நம்ம கிட்ட சும்மா நம்ம மேல பொறாமப்பட்டு யாரோ சூன்யம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் பொறாமப்பட்டு பண்ணவும் முடியாதுமா. நீ யாரையும் ஏமாத்திருக்கியா? சூனியம் வைக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அனாவசியமா யாருக்கும் வைக்க மாட்டேன், எடுத்து திருப்பி விட்டுருவேன். இப்போ இவர் பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வரீங்க, டாக்டர்கிட்ட போனேன், 10 லட்சம் செலவு பண்ண முடியலன்றீங்க. அப்போ என்னோட 3வது கண், என் கண்ணை கட்ட சொல்லுங்கள். 2 கண்ணையும் கட்டுங்க. ரூபா நோட் சொல்லுவேன். நீங்கள் எது வச்சுனாலும் காட்டிங்கன்னா சொல்லுவேன். இது தேடை. அது திறப்பீங்களா? இப்போ காட்டுறோம்மா. கண்ணை திறப்பாரா? காட்டுறோம்மா, இப்போ காட்டுறோம்மா. ஐயா சரி, வாங்க. என்ன பயமுறுத்த கூடாது. நீங்க பயப்படுத்தாங்க. நீ பாருமா, கச்சிப்பீங்களா? கட்டா விட்டுடா போய். அப்பா, அந்த அம்மா கிட்ட ரூபாவோட காட்டு, நம்பரை காட்டு, நிற்குது.
5 ரூபா நோட்டா? ஐயா கிட்ட வாங்க. லாஸ்ட் நம்பர் 57 பாருங்க. 57 லாஸ்ட் நம்பரு. காட்டுங்க மீடியம் காட்டுங்க. ஐயா கண்ணு வலிக்குது. இங்க பாப்போம். ஐயா இது 204 லாஸ்ட் நம்பரு. நீங்க கொடுத்தது ஃபர்ஸ்ட் கொடுத்தது 5 ரூபாய், 100 ரூபாவா? நான் காட்டுறேன் ம் சரி. அம்மா கண்ணை பாருங்கம்மா. இந்த கேமரா இங்க காட்டுப்பா. ஐயா அவருப்பா. இப்படி பண்ணும்போது நகர்த்தி இருந்தீங்கன்னா அம்மா இங்க பாருங்க. அவர் இப்படி பக்கத்துல கொண்டு போக கூடாது, இப்படி நின்னு காமிக்கணும். 5 ரூபா தொட்டன்னு சொல்லிட்டாருல்ல, லெமனை 5 ரூபா தொட்டன்னு சொன்னார். அம்மா லெமனை வந்து மூணாவது கண்ணு திறந்தா லெமனை வந்து எங்க இருந்தாலும் தெரியும். 5 ரூபா வாங்கணும்னு சொல்லிட்டாருல, 5 ரூபா. 5 ரூபா பார்த்தா தெரியுங்க, தொட்டு பார்த்தா தெரியும், மணந்து பார்த்தா நீங்க தெரியும். கண் காட்டுறாங்க சொல்லுங்க. ஆப்பா. சங்கிலி பாபா அவர்களே, பயங்கரமான ஆளு சங்கிலி பாபா நீங்க. அம்மா அவர் உண்மை பேசியிருந்தா ஒண்ணுக்கு அவங்க பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஆக்சுவலா இவங்க 2 பேரும் இல்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க இப்படி 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 கொண்டு போறீங்களா, அப்ப எலுமிச்சம்பழம் நகர்ந்துருக்கும்ல, மோர் நல்ல நம்பர் பாக்குற மூணாவது கண்ணு திறக்கிறதுக்கு எதுக்கு மோந்து பார்க்கணும்? ஏன் தேய்க்கிறோம்? நம்பர் தெரியறதுக்கு நான் வந்து கண்ணை கட்டிட்டு அங்க காமிச்சீங்கன்னா நீங்க சொல்லணும். நீங்க கண்ணை கட்டி சுத்தி விடுங்க, நான் எடுத்து வரேன். அம்மா சுத்தி விடுப்பா. அம்மா கிட்ட வரம்பா. அங்க வை பா. இந்த பக்கத்துப்பா. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப என்ன பண்ண போறாரு? இங்க காசு வைப்பா, அவரே கட்ட வராரா பாருங்க. அவரை வேற என்ன விட்டுருவேன், சுத்தி விடுறாரு. இங்கதான் சுத்தி விடுவாங்க. நான் அங்க ஒரு சுத்தி விட்டுறோம். அப்போ கண்ணு தெரியும் உங்களுக்கு. எலுமிச்சம்பழம் வச்சா சைடு வியூ பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அம்மா நான் தான் சொல்றேன்மா, இது சித்துன்னு சொல்லிட்டேன். 3வது கண்றது சூரியனை பார்ப்போம். 3வது கண்ணு இருந்தா நீங்க அங்க கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்தா நான் இங்க இருந்து நோட்டை காமிச்சா நீங்க சொல்லணும். அது முடியாதுமா. அந்த போட்டுடுப்பா. அம்மா காட்டுவா. வேண்டாம். என்னது? குங்குமம் போடுமா? போட்டு இன்னைக்கு பண்ற சித்துக்களுக்கு தான் இவங்க அந்த குங்குமத்தை அப்படின்ட்டு தண்ணியில் போடுவாங்க. உன் வயிற்றுல மருந்து இருக்கு எழுதுறோம் பாரு, கலக்கி எடுத்தாங்கன்னா அது இருந்தா தெரியும் அப்படின்றது வந்துடும். எங்கிட்ட எல்லாம் மருந்தெல்லாம் வர உங்ககிட்ட இல்லம்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. இதெல்லாம் மேஜிக். இதுல ஏதோ என்ன சொல்லட்டுமா, முக்கால் மதி முக்கால் இல்ல அது என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். உண்மையை பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், நம்ம யாருக்கு துரோகம் பண்ணாம இருந்தா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் நம்பி போயிட்டோம் வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீக பாதையில அது எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த வழியில இருக்கிறது டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பார்த்து போயிட்டோம்னா நம்ம ஃபோக்கஸ் போயிடும். நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் நம்ம தேடணும். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்றது நடக்கலை. குங்குமத்தை இங்கே வைங்க, எப்படி 2 உருவம் படுற மாதிரி. பெருமாள் சாமியை பார்த்துருக்கீங்க எப்படி மூடி இருக்கும்? எல்லா சாமியும் பாருங்க, இது மூடும். இந்த கண்ணு மெயின் மூடிடணும். டெய்லி ஒரு கரண்டி சர்க்கரையை வேண்டிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல டெய்லி போடணும். போட்டால் எறும்பு தின்னும். 100 எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா 100 பேர் சாப்பிட்டு சமம். நம்ம கருமா குறையும், நம்ம ஜெயிப்போம். நான் ஜெயிக்கிறேன்னா காரணம் தாம்மா. இன்றைக்கும் ஜெயிச்சுருக்கிறேன். பல இடத்துக்கு போய் பல வேலைகள் சித்துக்கள் பண்ணுறேன். பாம்பே, கல்கட்டா, நான் என்கிட்ட வராத நடிகர்கள் வராங்க. இல்லை, அது ஒவ்வொரு மதத்திலையும் அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்க மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 2% தர்மம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹிந்து மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, வாசல்ல கோலம் போடுறது கூட நீங்க எறும்பு சாப்பிடறதுக்காக தான். அரிசி பொடியில தான் கோலம் போடுறது, காக்கைக்கு வந்து சாதம் வைக்கிறது. சோ எல்லா மதத்திலயும் அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த மந்திரம், மாயம், சித்தர் எல்லாம் சொல்லி போகும்போது யாரு உண்மை யாரு போயின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட உட்காந்து பேசுறீங்க, வெளிப்படையா பேசுறீங்க, தைரியமா பேசுறீங்க. அதனால நானும் உங்கள்கிட்ட தைரியமா சொல்ல முடியாது. நீங்க வயசுல பிள்ளைங்களோ, எனக்கு வந்து உங்களை பார்த்தா கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. அந்த அந்த முகம். நான் வந்து இந்த லைன்ல வந்து 33 வருஷமா இருக்கேன். என் குருநாதர் யாருன்னு பார்க்க போனா எங்க அம்மா, அவங்க அம்மா. எனக்கு நாகசக்தி. வீட்டில் புத்து இருக்கு, டெய்லி முட்டை பால் வைப்பேன். அந்த புத்துல ஒரு சக்தி இருக்கு. நாகம் வரும் போவோம். என் மனைவி கணக்கு தெரியாது, ஆனால் மனைவி மேலே நாகம் வரும் அப்படின்னுவோம்.
கோயிலுக்கு போனான்னா தர்காக்களுக்கு பாம்போடு பேசும் சித்தன்னு ஒரு மீடியாவில் கொடுத்துருக்கேன். சங்கிலி பாபா கூப்பிட்றாங்க என்ன காரணமா? ஜாலியாக பேசுவார், உண்மையில விட்டுருவார், தப்பான கீசி தொங்க விடுவார். இறைவனுக்கு போயிடுவேன், அடுத்தபடியாக என் மனைவி போயிடுவேன். ஏன்னா மனைவி வந்து அம்மா கட்டுறதாம்மா. சங்கிலி பாப்பா பார்த்தாலும் ரொம்ப பேருக்கு கிளி தான் பயந்து உண்மையை ஓடிப்பேன். அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், அங்க உட்கார்ந்து அவர் பக்கத்தை அவர் சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட உண்மை இல்லாம ஓடுறாருமா. அவர் அப்படி பேசிட்டாரு, அப்ப அவர் வந்து அதை ரெண்டு எதிர்த்து பேரும் பழக்கம் நிக்கணும்ல. மேடம். அவர் எப்படி சொல்லலாம்? இவங்க 2 பேரும் பழக்கம், அதனால அப்படி பேசுறாங்க. 1000 ரூபாய் வாங்கினேன் எப்படி சொல்ல? நான் குங்ஃபு மாஸ்டர் கிளாஸ் எத்தனை சம்பாதிக்கிறாள், சம்பாதிச்சுட்ட ஆளு. இப்ப அந்த இவன் சாமியில என்ன தப்பானவன் போறாங்க? போகும்போது அரகோண்ட்ல இவன் அடிச்சிருக்கேன். ஏம்மா இந்த உலகத்துல என்னன்னா ஏமாறுறவன் இருக்கான்னா ஏமாத்துறவன் இருக்கதான் செய்வான். நான் உண்மையை பேசுறேன். நீ ஏன் ஏமாறுற? அவர் யாருக்கு என்ன துரோகம் பண்றாரு? ஏமா நான் எந்த பூஜைக்கு போனாலும் தனியாக தான் போவேன், யாரும் போக மாட்டாங்க. போய் ஓட்டுறதாலும் சரி, அங்கே சூரியன் எடுக்கிறதாலும் சரி, வீட்டிலேருந்து இது பண்ணாலும் சரி, தனியாக தான் போவேன். இவர் போனார்னா பூஜைக்கு 3 பேரோட போவார். நோட்டம் விடுறது மிக விரைவில் வரோம். வெளியே வரும்போது பல சாயந்தரம் நைட் 100 வைங்க பேசுவாங்க. சரி பாப்போம் என்ன நடக்கிறது பாப்போம். சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது. ஆக்சுவலி அவர் சித்தர்னு சொன்னப்போ எனக்கு சித்தர்களை பற்றி தெரியாது. ஸோ ரொம்ப ஆர்வமாக எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு நான் ரொம்ப ஜென்வினாக தான் அவர்கிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நம்ம மக்கள் வந்து சங்கிலி பாபாவை அனுப்பிச்சாங்க. இவங்க 2 பேருக்கும் பழக்கம் இருக்கு போல இருக்கு, எனக்கு அது தெரியாது. அவர் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாரு, அதில் அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் மறுபடியும் இவரை பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாரு. இங்கே வந்து இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சண்டை மாதிரி ஆயிடுச்சு. அவர் அதை ரொம்ப ஒஃபென்சிவாக எடுத்துக்கிட்டாரு. அவர் உட்கார்ந்து அவருக்கு பதில் சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி பேசியிருந்தா கூட இவர் பக்கத்தில் அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன சொன்னால் என்ன, நான் பதில் சொல்கிறேன், அதுதான் அவர் கேட்குறாரு. நீங்கள் ஏன் எந்திரிச்சு போகிறீங்க? அவர் சொல்கிறாரு நான் தரம் குறைஞ்சிடுவேன் அவர்கிட்ட உட்காந்து பேசினான்னு. அது 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 ஏற்றுக்க முடியலை. அவர் ஏதாவது சொன்னார்னா நீங்கள் வந்து சித்தர்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அவர் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா கூட மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லைப்பா அது அப்படி கிடையாது, என்னையே நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு அவர் கேட்டு அதுக்கு ஸ்ட்ராங்காக எதிர்த்து நின்று இருக்கலாம். அவர் எந்திரிச்சு வெளியே போனது தான் தப்பாயிடுது. மறுபடியும் நான் சொல்கிறேன், யாரையும் அவமதிக்கவோ எந்த வாழ்க்கை முறையவும் அவமதிக்கவோ இல்லை விமர்சனம் பண்ணவோ அப்படியாப்பட்ட ஒரு நோக்கத்தோட இந்த எபிசோடில் நான் உட்காரல. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.